இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலன்னா உங்களுக்கு தாங்க லாஸு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தடை அல்ல, அது ஒரு அழைப்பு. எழு, நம்பு, செயல்படு. உன் முயற்சியே உன் அடையாளம். இன்று தொடங்கு. நாளை உன் பெயரை உலகம் சொல்வது கேள். நீ நம்பினால் முடியும். உலகம் நம்பவில்லை என்றாலும் உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும். பயம் உன்னை நிறுத்தும், ஆனால் தைரியம் உன்னை முன்னேற்றும். மற்றவர்கள் கனவு காணும் வாழ்க்கையை நீ உன் முயற்சியால் நிஜமாக்க முடியும். சுற்றிலும் விமர்சனங்கள், தடைகள், தோல்விகள் இருக்கும். ஆனால் நினைவில் கொள், வைரம் கூட அழுத்தத்தில்தான் உருவாகிறது. உன்னுள் இருக்கும் அந்த தீயை ஏற்றிக்கொள். ஒவ்வொரு காலையும் புதிய வாய்ப்பாக காண். வெற்றி ஒரு நாளில் வராது. ஆனால் விடாமுயற்சி கொண்டவரிடம் அது நிச்சயமாக வரும். உன்னிடம் உன் கனவுகளை நம்பும் தைரியம் இருக்க வேண்டும். இன்று தொடங்கு. சிறிய படிகள் கூட ஒரு பெரிய பயணத்தின் தொடக்கம். ஒரு நாள் இந்த உலகம் உன்னை நோக்கி சொல்வது, அவனால்தான், அவளால்தான் இது சாத்தியமானது. அதுவரை நின்றுவிடாதே. ஓடு, போராடு, வாழ். வாழ்க்கை எப்போதும் எளிதானது அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை இருக்கும். சில நேரங்களில் நம்மை நாமே சந்தேகப்படுவோம், நான் இதை முடிக்க முடியுமா என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? முடியும். முடியாது என்று சொல்வது உலகம். ஆனால் முடியும் என்று நம்புவது நீதான். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டால் அது இருளை சந்திக்கும். ஆனால் அதே இருளிலிருந்துதான் ஒரு மரம் பிறக்கிறது. அதுபோல வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் இருட்டு ஒரு முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம். தோல்வி வந்தால் துவண்டு விடாதே. ஏனெனில் தோல்வி என்பது வெற்றிக்கான வழிகாட்டி. ஒவ்வொரு கனவும் ஒரு சக்தி. ஆனால் அந்த கனவை நிஜமாக்கும் சக்தி உன் உள்ளேயே உள்ளது. உன்னிடம் இருக்கும் திறனை உணர்ந்தால் யாராலும் உன்னை நிறுத்த முடியாது. நீ துவங்கிய பாதை கடினமாக இருக்கலாம். சிலர் கிண்டல் செய்யலாம், சிலர் விமர்சிக்கலாம். ஆனால் நினைவில் கொள், விமர்சனங்கள் வந்தால்தான் நீ முன்னேறுகிறாய். நேரம் கடந்து போகிறது, நாளை நிச்சயமில்லை. ஆனால் இன்று உன் கையில் இருக்கிறது. இன்றே தொடங்கு. சிறிய முயற்சி கூட நாளைய வெற்றியின் அடித்தளமாகும். வெற்றி என்பதற்கான ரகசியம் விடாமுயற்சி. நீ ஒரு முறை தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை. 2 முறை விழுந்தாலும் பரவாயில்லை. 3வது முறையில் நீ எழுந்து நிற்பதுதான் உன் வெற்றியின் ஆரம்பம். நீ எவ்வளவு தூரம் சென்றாய் என்பதல்ல முக்கியம். நீ எவ்வளவு தடைகளை கடந்து சென்றாய் என்பதே உன்னை வரையறுக்கும். ஒவ்வொரு நாளும் உன்னிடம் நீ கேள், நான் நேற்றிருந்ததை விட இன்று சிறந்தவனா? அந்த பதில் ஆம் என்றால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய். நீ உன் வாழ்க்கையின் கதாநாயகன். உன் கதை உன்னால்தான் எழுதப்படும். வெற்றி ஒரு இடம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் உன் உழைப்பும், உன் நம்பிக்கையும், உன் மன உறுதியும் தான் உன் வழிகாட்டி. இன்று நீ எடுக்கும் ஒரு முடிவு நாளை உன் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். அந்த முடிவு உன் கனவை நம்பி செயல்படுவதே. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும், உன் மனதில் ஒரு தீயை ஏற்றிக்கொள். நான் முடியும் என்ற நம்பிக்கையின் தீ. ஒரு நாள் நீ உன்னையே பார்த்து பெருமையாக சொல்லப் போகிறாய், நான் விட்டுவிடவில்லை. அதனால்தான் இன்று நான் இங்கே இருக்கிறேன். எழு, போராடு, உன் கனவை வாழ். உலகம் முன்னால் மாறட்டும். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். யாரோ ஒருவராக வேண்டும், ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற தீயை நம்முள் உணர்கிறோம். ஆனால் அந்த தீயை உயிருடன் வைத்திருக்கிறது உன் நம்பிக்கைதான். உலகம் உன்னை நம்பாமல் போகலாம், நண்பர்கள் சந்தேகப்படலாம், குடும்பம் பயப்படலாம். ஆனால் நீ உன்னை நம்பி நிற்க வேண்டும். ஏனெனில் உன்னை நம்பும் மனிதனை எவராலும் தோற்கடிக்க முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை கீழே தள்ளும். நீ முயன்றும் முடியாமல் போகலாம். உன் முயற்சிகள் தோல்வியில் முடிந்துவிடலாம். அந்த நேரத்தில் மனம் சொல்வது, விடு, இது உனக்கு முடியாது. ஆனால் இதோ உண்மை. தோல்வி என்பது முடிவு அல்ல. அது ஒரு சோதனை. அது உன் வலிமையை நிரூபிக்க வரும் வாய்ப்பு. ஒவ்வொரு வெற்றி பெற்ற மனிதனும் ஒரு கட்டத்தில் தோல்வியடைந்திருக்கிறார். ஆனால் அவரை வெற்றியாளனாக மாற்றியது என்ன தெரியுமா? அவர் ஒருபோதும் நான் முடியாது என்று சொல்லவில்லை. அவர் மீண்டும் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார். அதுவே வெற்றி பெற்றவர்களுக்கும் விட்டுவிடுபவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்.
நீ எங்கே இருந்து வந்தாய் என்பதல்ல முக்கியம். நீ எங்கே போக விரும்புகிறாய் என்பதே முக்கியம். ஒருவரின் ஆரம்பம் சிறியதாக இருந்தாலும், அவர் கனவு பெரியதாக இருந்தால், அந்தக் கனவே அவரை உச்சிக்கு கொண்டு போகும். நீ இன்று எடுக்கிற ஒவ்வொரு சிறிய படியும், நாளை உன் வெற்றியின் அடித்தளமாக மாறும். சில நேரங்களில் அந்த பயணம் மெதுவாக இருக்கலாம். ஆனால், மெதுவான முன்னேற்றமும் முன்னேற்றமே. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் தேவை. 1 நம்பிக்கை. உன்னை நம்பு. உன் திறனை நம்பு. 2 விடாமுயற்சி. ஒருமுறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் எழு. 3 தொடர்ச்சியான செயல். கனவு காணுவது மட்டுமல்ல, அதை நனவாக்க செயல்படு. நம்பிக்கை இல்லாத மனிதன் உயிரோடு இருந்தாலும் வாழ்வதில்லை. விடாமுயற்சி இல்லாதவன் வெற்றிக்கான பாதையை தொடங்குவதற்கும் தகுதியில்லாதவன். செயலில்லாத கனவு ஒரு கற்பனையே தவிர ஒரு நிஜமல்ல. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய பொறுப்பு. உன்னை யாரும் வந்து காப்பாற்றப் போவதில்லை. உன்னை நீயே காப்பாற்ற வேண்டும். உன்னுடைய கனவை யாரும் நனவாக்கப் போவதில்லை. அதை நனவாக்க உன்னுடைய உழைப்பும் உறுதியும் தேவை. வெற்றிக்கான பாதை சுலபமில்லை. அந்த பாதையில் காயம் இருக்கும், வலி இருக்கும், சில சமயம் தனிமையும் இருக்கும். ஆனால் அதுவே உன்னை பலமாக மாற்றும். ஒவ்வொரு வலியும் உன்னை உருவாக்குகிறது. ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை கற்றுக் கொடுக்கிறது. நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும், நான் விடமாட்டேன் என்று சொல்வதற்கே ஒரு வலிமை இருக்கிறது. உலகம் உன்னிடம் இது சாத்தியமில்லை என்று சொன்னால், நீ உன்னிடம் சொல்ல வேண்டும், நான் முடியும். அந்த 3 சொற்கள், நான் முடியும், உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரம். அது உன் நம்பிக்கையை உயர்த்தும், உன் மனதை வலுப்படுத்தும், உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும். நீ உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறாயா? அப்படியெனில் இன்று தொடங்கு. நாளை தொடங்கலாம் என்று எண்ணாதே. நாளை என்பது நிச்சயமில்லை. ஆனால் இன்று உன் கையில் இருக்கிறது. நீ உன் நேரத்தை வீணாக்கினால் அது திரும்ப வராது. ஆனால் நீ இன்று உன் நேரத்தை உன்னிடம் முதலீடு செய்தால் நாளை உன் வாழ்க்கை மாறும். நீ உன் கனவுகளுக்காக போராடு. அது கடினமாக இருந்தாலும் நீ ஓடு. நீ சோர்ந்தாலும் ஓயாதே. ஏனெனில் வெற்றிக்கு ஓர் அடிக்கு முன்பே பலர் விட்டுவிடுகிறார்கள். நீ விழுந்துவிட்டால் என்ன? எழுந்து நில். மீண்டும் விழுந்தால் மீண்டும் எழு. அந்த எழுச்சிதான் உன் அடையாளம். நீ எத்தனை முறை தோல்வியடைந்தாய் என்பதல்ல முக்கியம், நீ எத்தனை முறை எழுந்தாய் என்பதே முக்கியம். உன் கனவுகள் உனக்கு ஒரு காரணம். அந்த காரணம் உன்னை தினமும் போராட வைக்கட்டும். உன்னுடைய பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இப்போதுதான் தொடங்குகிறது. ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை பார்த்து பெருமையாகச் சொல்வாய், அந்த நாளில் நான் விடாமல் இருந்ததால்தான் இன்று நான் இங்கே இருக்கிறேன். அந்த நாள் வரட்டும்.